வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் February 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லன்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான திட்டம் போடுறாங்க. அபிராமியோட சிலை திறப்பு விழா நடக்க போகுதில்ல, அந்த சிலை திறப்பு விழா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆபத்தான பொருளை ஒருத்தனை கொண்டுட்டு வர சொல்கிறாங்க. அவன் அந்த ஆபத்தான பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே 10 மணிக்கே இந்த ஆபத்தான பொருள் அதோட வேலையை காமிக்கிறதுக்கு செட் பண்ணிட்டேன். நீங்கள் கொண்டு போய் இதை அங்கே வச்சா மட்டும் போதும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை மட்டும் இதில் மாட்டி விட்டுறாதீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை மாட்டி விடுவோமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அவர் போனதும் அந்த சிவனாண்டி நேராக முத்துக்கிட்ட, இங்கே பாருங்க சித்தப்பா, கரெக்டாக நம்ம இந்த ஆபத்தான பொருளை கைக்கு கொண்டு வந்தாச்சு. இதை கொண்டு போய் அந்த சிலைக்கு பின்னாடி வைக்கணும். அப்போ தான் அந்த சிலை உடஞ்சி போகும். இப்போது நம்ம 2 பேருமே யாருக்கும் தெரியாமல் அங்கே போகணும். இரவு நேரத்தில் தான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இரவு நேரத்தில் தான் அங்கே போகணும். அந்த டிரைவர் பையலும் வீட்டுக்கு போயிருப்பான். இதை கேட்டதும் முத்து சொல்கிறாரு, ஆமாடா மவனே, சரி வா 2 பேருமே போய் அங்கே வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டியும் சரி வாங்க சித்தப்பா அப்படின்னு ஒரு பைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அந்த ஆபத்தான பொருளை வைக்கிறாங்க. வச்சுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் சிவனாண்டியும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவும் அந்த மயிலும் நிற்கிறத பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, மவனே, இவனுங்க இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையே, இவனுங்க போனால் தானே அந்த இடத்துல கொண்டு போய் இந்த ஆபத்தான பொருளை வைக்கலாம். ஏற்கனவே அவனுங்க கிட்ட நம்ம பலமுறை சிக்கிருப்போம். இப்போ மறுபடியும் சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். இப்போ என்னடா மவனே பண்ணுறது? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த ஆபத்தான பொருளை நம்ம வச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகிறோம். இது கேட்டதும் அவரும் சரிடா மவனே, ஆனால் அவனுக்கு இருக்கானே, என்ன பண்ணுறது? அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, அதெல்லாம் அவனை சுலபமாக இந்த இடத்த விட்டு போக வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே போயிடுவான். இது கேட்டதும் முத்துவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ நேராக மயிலுக்கிட்ட, சரி ரொம்ப நேரம் ஆயிட்டு, நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரம் வந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும், கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, மயில சொல்கிறாரு, சகல, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு காவலுக்கு ஒரு ஆளையும் நம்ம வச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாருங்கள், உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த ஏரியாக்குள்ளே யாரும் வரக்கூடாது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தம்பி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி, நீங்கள் தைரியமாக போங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. அப்போ சிவனாண்டி நேராக முத்துக்கிட்ட, என்ன சித்தப்பா இது, அவன் ஏதோ செக்யூரிட்டியை உட்கார வச்சுட்டு போயிருக்கான், அவன்கிட்ட எப்படி மாட்டாமல் போகிறது? அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டிரைவர் பையன்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால் உள்ளே போகவே முடியாது. இப்போ என்ன சித்தப்பா பண்ணுறது? அதுக்கு அவர் சொல்கிறாரு, மவனே, அதுக்கெல்லாம் நல்ல ஒரு யோசனை இருக்குடா மவனே அப்படின்ட்டு முத்து என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு மருந்து எடுக்கிறாரு. அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசுகிற மாதிரி, சரி என்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, நாளைக்கு தாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு. அப்போ முத்து டக்குன்னு அவரோட முகத்தில் மயக்க மருந்து அடிச்சதோட அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. முத்து நேராக சிவனாண்டியை பார்த்து, மவனே வாடா அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி சொல்கிறாரு, ஏ சித்தப்பா, எதுக்கே அவர் மூஞ்சில் இப்படி மயக்க மருந்து அடித்தா, நாளைக்கு காலைல எந்திரிச்சு அவன் உண்மையை சொல்லிடுவானே. அப்போ முத்து சொல்கிறாரு, மவனே, அதில் தான் மவனே ட்விஸ்ட் இருக்குது, நம்ம இங்கே வந்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த டிரைவரை பையன் சொல்லிட்டு போனான் பத்தியா, அது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாட மகனே அப்படின்னு சொல்ல, அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா, முன்னாடியே விட நீங்கள் ரொம்ப டெவலப் ஆகிட்டீங்க, பிளானெல்லாம் பக்காவாக பண்ணுறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மவனே இல்லையா பின்ன, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நேராக அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. முத்து நேராக சிவனாண்டி கிட்ட, மவனே
போனவன் திரும்பி வந்தாலும் வந்துடுவான். நீ போய் அந்த இடத்துல நின்று பாரு யாரும் வராங்களா அப்படின்னு. சிவனாண்டியும் சரிங்க சித்தப்பா அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க. முத்து கரெக்டாக அபிராமியோட அந்த சிலைக்கு பின்னாடி வந்துட்டு அந்த பையில இருக்கிற ஆபத்தான பொருளை எடுத்து அந்த சிலைக்குள்ள வைக்கிறாங்க. சிலைக்குள்ள வச்சுட்டு யாருக்கும் தெரியாம மூடிடுறாங்க. மூடி வச்சுட்டு முத்து நினைக்கிறாரு, டே டிரைவர் பையிலே, எங்க எல்லாரையுமே மீறி இந்த இடத்துல நீ உங்க அம்மாவுக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடிடுவியா? அதுவும் நாங்க இருக்கும் பொழுது உன்னால கொண்டாட முடியுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா அப்படின்னு அந்த முத்து என்ன பண்றாருன்னா அந்த ஆபத்தான பொருளை வச்சுட்டு வெளியில வராரு. நேரா சிவனாண்டியை பார்த்து, மவனே அந்த ஆபத்தான பொருளை வச்சாச்சு, நாளைக்கு எல்லாருமே இங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா வருவாங்க. ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போறதில்ல அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இந்த விஷயத்த நம்ம சீக்கிரம் வந்துட்டு சந்திரா கிட்ட சொல்லணும். அதுக்கு முத்து சொல்றாரு, சரிடா மவனே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரூம்ல வந்துட்டு போனை வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எதேச்சியா அந்த பக்கமா வராங்க. அதே நேரத்துல சிவனாண்டி நேரா ஃபோன் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல சித்திக்கு யாரு ஃபோன் பண்ணுவா? நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அது சம்பந்தமா அந்த சிவனாண்டி எதுவும் கால் பண்ணுவானோ, சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்ட்டு நேரா அந்த போனை எடுக்கிறாங்க. போனை எடுத்து எதுவுமே பேசவே இல்லை. அதுக்குள்ளேயும் சிவனாண்டி என்ன சொல்றாருன்னா, சந்திரா நான் பேச போற விஷயத்த ஒன்னு மட்டும் கேளு, பதிலுக்கு நீ எதுவும் பேசாத, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். இங்க பாரு, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. ஏன்னா ஆபத்தான பொருளை அந்த அபிராமி சிலை இருக்குல்ல அதுக்குள்ள வச்சுட்டேன். நாளைக்கு கரெக்டா 10 மணிக்கு அது வேலையை காமிச்சிடும். இதனால எத்தனை பேர் காலியாக போறாங்கன்னு கணக்கே சொல்ல முடியாது. உனக்கு எதுக்காக சொல்றேன் தெரியுமா? அந்த சிலைக்கு பக்கத்துல மட்டும் நீ நின்னுறாத, கொஞ்சம் ஓரமா நின்னுக்க அப்படின்னு பேசுறாரு. இங்க பாரு, நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். அந்த டிரைவர் பையன் தோக்க போறான். உன்கிட்ட என்ன சவால் விட்டான்? ஒருவேளை நாளைக்கு அந்த திறப்பு விழா நடக்கல அப்படின்னா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால உன்கிட்ட, நாளைக்கு அவனே அந்த வீட்டை விட்டு போக போறான். இது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் அந்த ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னடா இது, இவர் இப்படி ஒரு பிளான் பண்றாரு, நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு. அதே நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பக்கமா வராரு. ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்ததும் அந்த போனை வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஹீரோ கிட்ட, என்னங்க உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லணும். ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு, என்ன முக்கியமான விஷயம்? ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம நான் போன் அட்டன் பண்ணேன், அந்த விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன், வாங்க மாடிக்கு அப்படின்னு நேரா ஹீரோவை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் முத்து நேரா சிவனாண்டிய பார்த்து, மவனே சந்திரா சந்தோஷப்பட்டாளா? சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதோட கண்டிப்பா சந்திரா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா அவதான் அந்த டிரைவர் பையில பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப காத்து கிடந்தா. இப்போ அவ நினைச்ச மாதிரி நடக்க போகுதுல, அதனால இப்ப அவ ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா. இங்க பாருங்க சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் எப்படியெல்லாம் நம்மள பிரச்சனை கொடுத்தான், இப்ப அவனுக்கு சரியான தரமான ஆப்பு வச்சாச்சு. அந்த டிரைவர் பையன் நாளைக்கு காலியாக போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோ ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க நாளைக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது, சித்தி இன்னும் திருந்தவே இல்லை. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு நடக்க போற அத்தையோட இந்த பிறந்தநாள் விழாவையும் அந்த சிலை திறப்பு விழாவையும் தடுக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஹீரோ கேக்குறாரு, சொல்லு என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அத்தையோட சிலை இருக்குல்ல அந்த சிலைக்கு பின்னாடி ஆபத்தான பொருளை அந்த முத்துவ சிவனாண்டியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. அப்ப ஹீரோ கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு 10 மணிக்கு அதோட வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லி போன்ல பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, என்னங்க பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, சித்தி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க போல. அத்தையோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுக்காக தான் நீங்க எவ்வளவு ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஏற்பாட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு.
அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அவங்களோட எண்ணமே அதான், அவங்கள என்னைக்குமே திருத்தவே முடியாது அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா நேரா அவங்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு அவங்க போனை பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இது, நம்ம வச்ச இடம் ஒண்ணு, இருக்கிற இடம் ஒண்ணு, சரி நம்ம தான் மாத்தி வச்சுட்டு போயிருப்போம் போல அப்படின்னு வில்லி வந்துட்டு நேரா அந்த இடத்துல உட்கார்றாங்க. உட்காந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவர் ஏதாவது பிளான் பண்ணாரா அப்படின்னு தெரியல, சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நேரா கால் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா எங்க இருக்கிற அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு, ச்சே, இப்பதான் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சோம், அதுக்குள்ளேயே இவளுக்கு அப்படியே மூக்கு வேத்துரும், சரி போவோம் அப்படின்னு போனை வச்சுட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறதுக்காக போறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறது, எங்க போன? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, ஒரு முக்கியமான விஷயமா தான் அப்ப இருந்தேன், சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு நடக்க போற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன், நான் போயிருவேன் அப்படின்னு நினைச்சுதானே நீ ரொம்ப பயமா இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, ஒருவேளை அவன் பிளான் பண்ணி உன்னை வர வச்சுட்டான் அப்படின்னா யாருக்கு அவமானம், எனக்கு தான், என்னைய கண்டிப்பா அங்க வந்துட்டு வேலை பார்க்க வைப்பான், இதனால உனக்கும் தானே சேர்த்து அவமானம், அதுக்கு தான்க்கா நான் பயந்துகிட்டு சொன்னேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, எனக்கு என் தங்கச்சியோட கௌரவம் தான் முக்கியம், நாளைக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன், அவன் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், உன்கிட்ட சவால் விட்ட மாதிரி. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா, அக்கான்னா அக்கா தான் அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. வில்லியும் சரிக்கா அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நினைக்கிறாங்க, சரி, அவர் இந்நேரம் தூங்கிருப்பாரு, சோ அவருக்கு நம்ம போன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நேரா போயிட்டு தூங்குறாங்க. ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ ரொம்ப வந்துட்டு கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மயில கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. மயிலு கேக்குறாரு, சகல, அவங்கள என்ன பண்ணாலும் சரி, அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்க பாவம் பாக்குறது தப்பு மாப்பிள. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்ன பண்றது, அவங்களும் இந்த வீட்டுல நமக்கு சொந்தக்காரவங்க ஆயிட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்க கூடாது, அத்தைக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அம்மாவுக்கு அடுத்து அவங்கதான் கூட பிறந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா வந்துட்டு அத்தை தாங்கிக்க மாட்டாங்க, அதுக்காகதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு நீங்க என்னைக்குமே பாவம் பார்க்காதீங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த ஆபத்தான பொருளை எடுக்கணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மயிலும் சரி வாங்க சகல அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஆபத்தான பொருள் இருக்குல்ல, அது கரெக்டா அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா சகல, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஆனா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானுங்க, சரி சகல, அவனுங்களுக்கு நம்ம என்ன ஆப்பு வைக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவனுங்களுக்கு தனியா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபத்தான பொருளை எடுத்து கொண்டு போய் பத்திரமா வைக்கிறாங்க, ஆஃப் பண்ணி. இன்னொரு பக்கம் மயில சொல்றாரு, சகல, நல்ல வேலை, அபிராமி அம்மாவோட ஆசிர்வாதத்தினாலதான் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியலைன்னா நாளைக்கு எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும், நல்ல வேலை சகல இத கண்டுபிடிச்சதுனால அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, எல்லாம் அம்மாவோட ஆசிர்வாதத்தினாலதான் நடக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இன்னைக்கான ப்ரிவியூல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன் வந்துட்டு போன் பேசுறாரு, அந்த சந்திரா கிட்டன்னு நினைச்சுக்கிட்டு யாருக்கிட்டே உண்மையா உளறிடுறாரு, ஆனா யாருக்கிட்டேன்னு தெரியல, அது கண்டிப்பா அந்த ரேவதியா தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க நேரா ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லி எப்படியும் தடுத்துருவாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடுல கண்டிப்பா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.